ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் நிலம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகழ்ந்தனை நாண கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். மேஷராசிக்காரர்கள் வேலையிலும் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையும். குடும்ப ஒற்றுமை மற்றும் லாபம் ஆகியவை நன்றாகவே உள்ளது. 11ஆம் இடத்தில் ராகு மற்றும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயின் இணைவு என்பது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கும் இணைவிற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலைக்கு இவற்றின் இணைவே காரணமாகும். மேஷராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலமாகும். இல்லையென்றால் நீங்கள் பெண்களால் அவப்பெயரை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் உள்ளீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். இக்காலத்தில் நீங்கள் செய்யும் சிறு தவறுகள் கூட பூதாகரமாக உருவெடுக்கும். உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றி அமைக்கும். குருவின் பார்வை உங்கள் 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் அமைவதாலும் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையை பெறுவதாலும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் 6ஆம் அதிபதியான புத பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு உங்கள் எதிரிகள் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதும் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் ராகுவுடன் ஒரே நட்சத்திரத்தில் பயணிப்பதாலும் மனப்பதட்டம், அமைதியின்மை, தூக்கமின்மை, முடிவெடுப்பதில் தடுமாற்றம் போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகும் வரை பிபி டென்ஷன் உள்ள மேஷராசிக்காரர்கள் சரியான மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலவீனம் அடைந்துள்ளது. உங்களுக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் மூலம் விரயங்கள் ஏற்படும். சேமிப்புகள் கரையும். பிள்ளையின் படிப்பு மற்றும் திருமணம் என சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற போல் லாபங்களும் ஏற்படும். இது போன்ற சமயத்தில் நீங்கள் அளவுக்கு மீறி கடன் பெறாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் 7.5 சனி முடியும் வரை கடன் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவானால் அஸ்தமனம் அடைந்து சஞ்சரிக்கப் போவதால் வேலையில் அதிக அலைச்சலும் அழுத்தமும் இருக்கும். மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் 24/3/2026 8/4/2026 இந்த 2 தினங்களும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாட்களாகும். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி ஆகிய 2 தேதிகள் உங்களுக்கு யோக நாட்களாக அமைகின்றன. ஏப்ரல் மாதம் 5, 6, 7 ஆகிய 3 நாட்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினங்களாகும். கிரக சஞ்சார நிலையை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் கேது பகவானும் 11ஆம் இடத்தில் புதன், ராகு, செவ்வாய் என 3 கிரகங்கள் சஞ்சரித்து வருகின்றன. உங்களின் விரயஸ்தானம் இந்த மாதத்தில் பலமடைந்துள்ளது. விரயஸ்தானத்தில் உங்கள் குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்து உச்சம் பெற்றுள்ளார். பங்குனி மாதம் 8 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகி விடுவார். சுக்கிர பகவானின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையையே ஏற்படுத்தும். இந்த மாதம் பரிகாரமாக முதலில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் நீங்கள் செய்த புண்ணியமோ அல்லது உங்கள் குலதெய்வமோ உங்களை காக்க முடியாத நிலையில் உள்ளன. எனவே இந்த மாதம் சமுதாயத்திற்கும் அரசுக்கும் புறம்பான எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடாதீர்கள். அதேபோல் கேது பகவானுக்கும் நிச்சயம் பரிகாரம் மேற்கொள்ள வேண்டும். நவகிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு வலதுபுறமாக உள்ள கேது பகவானுக்கு 100 கிராம் கொள்ளை அவருக்கு காணிக்கையாக வைத்து தீபமேற்றி வலப்புறமாக 7 முறை வலம் வந்து வழிபட்டு வாருங்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிந்த சிந்தனை பிறக்கும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுதும் கையாளும் பொழுதும் மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கடனாக பெற்று பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் களவு போவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதத்தில் விரயஸ்தானம் அதிக பலம் பெற்றுள்ளதால் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.